Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் anime சீரிஸான Reincarnated with Appraisal Ability Season 1 எபிசோட் 4 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுற அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம ஹீரோ பார்க்கறதுக்கு சின்ன பையன் மாதிரி இருந்தாலுமே கூட நம்ம ஹீரோ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணி இறந்து போய் தான் ரீஇன்கார்னேட் ஆயிருக்கான். ஸோ நம்ம ஹீரோ ஒரு பெரிய இந்த ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Reincarnated with Appraisal Ability Season 1 எபிசோட் 4. இப்போ ஒரு 3 வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோட அப்பா வார்க்கு போயிட்டு வந்திருக்காரு. கர்னா டிஸ்ட்ரிக்டோட பார்டர்ல பிரச்சனை இந்த மாதிரி வர்றது சகஜம் தான். பேட்டில் எப்படி போச்சு நம்ம ஹீரோ கேட்கவும், சார்லட் தான் அந்த பேட்டிலோட ஸ்டாரே அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. சார்லட் தலைமையில தான் பேட்டில் ஃபீல்ட் வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணுது. லோவன்ட் லேடி ஆஃப் ஃபிளேம்ஸ்னு அவங்களுக்கு ஒரு பேரே இருக்கு. அண்ட் மத்த மேஜஸ் எல்லாத்துக்கும் லீடராவே அவதான் இருக்கிறா. இவளோட ஸ்கில் உண்மையிலேயே ஆசம் நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட அம்மா வராங்க. அவங்களுக்கு ட்வின்ஸ் பிறந்திருக்கு. ஸோ நம்ம ஹீரோக்கு இப்போ ஒரு பிரதர் அண்ட் சிஸ்டர் இருக்காங்க. இவங்களோட ஃபியூச்சர் கண்டிப்பா ஆசமா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். லாடாஸ் நமக்கு சில நியூ டேலண்ட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ரீட்ஸ் வந்து நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறான். ஒரு ஹண்டர் ஃபேமிலி நம்ம ஊருக்கு வந்திருக்கு. அதுல 2 பிக் பிரதர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அந்த ஹண்டர்ஸ் ஆளுங்களை ரெக்ரூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிளம்புறான். நான் உனக்கு பாடி கார்டா கூட வரேன் அப்படின்னு சொல்லி சார்லட் வாரேன்னு சொல்லியிருந்தா. நம்ம ஒன்னா போலாம், நீ தான் சொன்ன குதிரை ஓட்ட தெரியாதது ஓன் தப்பு, நான் ஏன் உன் கூட வரணும் அப்படின்னு சொல்லி ரீட்ஸ் கேட்கறான். நீ இருக்கிறதுனால தான் குதிரை ரொம்ப ஸ்லோவா போகுது, கீழே இறங்க அப்படின்னு சொல்லி ரீட்ஸ் சொன்னா. பேட்டில் ஃபீல்ட்ல நான் உன்னோட சீனியர்ஸோ, நீ இறங்கி நடந்து வாடா அப்படின்னு வா சொல்றா. நான் உனக்கும் முன்னாடியே பேட்டில் ஃபீல்ட்ல இருக்கிறவன், ஸோ நான் தான் உனக்கு சீனியர்னு ரீட்ஸும் அவ்வளவு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு போரி உங்களுக்கு கிளாஸ் பண்ணி போக்குமோ அந்த பசங்க தான் வேட்டையாடுறாங்க. ஹண்டர்ஸ் மாதிரி தெரியுதுன்னு ரீட்ஸ் பார்க்கும்போது நம்ம ஹீரோவும் புரிஞ்சுக்கிறான். நம்ம ஹீரோ அவங்கள அப்ரைசல் பண்ணி பார்த்தா அவங்களோட ஸ்டேட்டஸ் ஆவரேஜை விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. இன்ஃபேண்ட்ரி ஒருத்தனுக்கு ஏவும், இன்னொருத்தனுக்கு ஆர்ச்சரியில A லெவல் ஸ்கில்லும் இருக்கு. இப்போ அவங்க அப்பாட்ட போய் வீட்டில் பேசுவோம். இந்த இடத்தோட லார்டோட பையன் முதல் தடவையா எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் விருந்தே ஏற்பாடு பண்றாரு. இவங்க இப்போ வேட்டையாடின அந்த போரை வச்சு தான் இப்போ இவங்க மீட் செஞ்சதுனால அது ரொம்ப டேஸ்டா இருக்கு. என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு கேட்கவும், காட்டஸ் அண்ட் மார்க்கஸ் சோல்ஜர்ஸா எங்க ஹவுஸ்ல ஜாயின் பண்ண கூப்பிட்டு வந்திருக்க நம்ம ஹீரோ சொல்லவும், என் பசங்களுக்கு இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, அவங்களுக்குன்னு ஒரு பெரிய பேர் கிடைக்கும் அப்படின்னு அந்த ஹண்டர்ஸோட அப்பாவும் ஹாப்பி ஆகுறாரு. என் பையன் ரோசல் மாதிரி தான் நீங்களும் இருக்கீங்க, பட் அவனை விட நீங்க ரொம்ப மெச்சூரா நடந்துக்கிட்டீங்கன்னு சொல்லவும், உங்களுக்கு இன்னொரு பையனும் இருக்கானா நம்ம ஹீரோ கேட்கறான். இந்த பிரெட்டை தூக்கிட்டு ஓட்டுறானே அந்த பையன் தானா அது அப்படின்னு சார்லட் கேட்கறா. ரோசல் வந்தாலும் உங்களுக்கு மரியாதை கொடுக்காம நீ பாட்டு போறியா அப்படின்னு அவங்க அப்பா கேட்கவும், அவன் பிரதர்ஸை விட இவன் டிஃபரெண்டா இருக்கான்னு எல்லாரும் பாக்குறாங்க. இவனோட ஸ்டேட்டஸ்லாம் ரொம்ப ஹையா இருக்கு. அதுலயும் இன்ஜினியரிட்டி 109 இருக்கு. நான் பார்த்ததுலயே கிரேட்டஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இவன் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். இவனுக்கு 5 வயசு தான் ஆகுது. ட்ரைனிங் கொடுத்தா இவன் கண்டிப்பா பெரிய ஆளா வருவான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சார் உங்க பையன் ரோசல் எனக்கு ரிட்டைனர் ஆகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும், மைலாட் இவன் கிட்ட அந்த அளவுக்கு திறமை கிடையாது அப்படின்னு அவங்க அப்பா சொல்லவும், இல்ல இவனுக்கு திறமை இருக்கு, நீ என் கூட ஜாயின் பண்றியா நம்ம ஹீரோ கேட்டா. ரோசலோட பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி இருக்குன்னா, இவனையே வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நல்ல டார்ச்சர் பண்ணலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களோன்ட்டு, இல்ல என்னால முடியாது, நான் வீட்டை விட்டு வரமாட்டேன் அப்படின்னு நம்ம ரூம்குள்ள ஓடி இருக்கான். இதே மாதிரி ஒருத்தரை நான் ஆல்ரெடி பார்த்திருக்கேன் ரீட் சொல்றான். அவன் என் மத்த 2 பசங்க மாதிரி கிடையாது, ரொம்ப வீக்கானவன். அவங்க அம்மா 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்ததுல இருந்து அவன் எதுலயும் இன்ட்ரெஸ்ட் காட்டுறது இல்ல. அவன்லாம் வாருக்கு போனாலும் சர்வைவ் ஆக முடியாதுன்னு சொல்லவும், ரோசலுக்கு அவன் பிரதர்ஸ் மாதிரி ஸ்ட்ராங்கான பிசிக் இல்ல, பட் அவன் ஒரு கிரேட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நம்ம ஹீரோ சொல்றான். அவன் ஹெல்ப் எனக்கு தேவை, நான் அவன் கிட்ட பேசுறான் நம்ம ஹீரோ போறேன். பயப்படாத, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். முன்னாடி நான் உன்னை பயம் கொடுத்ததுக்கு சாரி கேட்க தான் வந்தேன். உனக்கு புக்ஸ்னா பிடிக்குமா நம்ம ஹீரோ கேட்கவும், என் அம்மா இருக்கும்போது எனக்கு அவங்க தான் இதை ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்றான். எனக்கு எந்த வேலையும் கரெக்டா பண்ண தெரியாது, புக் ரீட் பண்ணும்போது மட்டும்தான் நான் ஹாப்பியா இருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரோசல் என்னோட வீட்டுல லைப்ரரியில நிறைய புக் இருக்கு, வேணா வாரியா நம்ம ஹீரோ கேட்கலாம். புக்கை படிச்சதுக்கு பதிலுக்கு என்ன வேலை வாங்குவியே நம்ம கேட்கவும், அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை நம்ம ஹீரோ சொல்றான். பின்னாடி எதுவும் உள்ள அர்த்தம் இல்லைன்னா சரி நான் வரேன் அப்படின்னு நம்ம சொல்றான். அப்படி என் பிரதர்ஸ் கூட தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லி அவன் பயப்படுறான். சரி இப்போ அந்த 3 பிரதர்ஸையுமே நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. இந்த மான்ஸ்டர் என்ன கொல்ல போதுன்னு டாக பார்த்தெல்லாம் அவன் பயந்துட்டு இருக்கான். சார்லட் அவங்கள ட்ரைனிங் ரவுண்டு கூட்டிட்டு போ நம்ம ஹீரோ சொல்றான். சோ இப்போ அந்த 2 பேரும் கிளம்பிருந்தாங்க. ஐயோ எடுத்து தடியா விட்டு போறீங்களா அப்படின்னு ரோசல் பயப்படுறான். இங்க இருக்கிற எந்த புக் வேணா எடுத்து படி, ஏதாச்சும் ஹெல்ப் தேவைன்னா ரீட்ஸ் கிட்ட கேளு அப்படின்னு நம்ம ஹீரோவும் இப்ப கிளம்புறான். சோ ரீட்ஸ் வந்துட்டு ரோசலுக்கு தேவையான ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். ஐயோ தூங்கிட்டுனே அவங்க கிளம்பிருப்பாங்களோ நம்ம ஹீரோ ஓடி போய் பார்த்தா ரீட்ஸ் வந்து ரோசலுக்கு தெரியாத கஷ்டமான வார்த்தையெல்லாம் கத்து கொடுத்துருக்கான். அதை படிச்சுக்கிட்டு அவன் அப்படியே தூங்கிட்டான். 46ல இருந்து அவன் இன்ஜினியரிட்டி லெவல் இப்போ 56 இன்க்ரீஸ் ஆயிட்டு கொஞ்ச நேரத்துல இவ்வளவு இம்ப்ரூவ்மெண்டா நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். படிக்க கூட அவனுக்கு தெரியாத புக்கை வச்சு என்ன பண்றானோன்னு கேட்கவும், என்னதான் அவனுக்கு எழுத படிக்க தெரியாதான் நம்ம ஹீரோ கேட்கவும், நாங்க ஹண்டர்ஸ் தானே, சோ எங்களுக்கு அதை தேவையில்லைன்னு நாங்க கத்துக்கிடவும் இல்லைன்னு அவங்க சொல்றாங்க. ரோசல் நீ எப்படி புக் ரீட் பண்ண கத்துக்கிட்ட நம்ம ஹீரோ கேட்கவும், எங்க அம்மா எனக்கு ஒரு புக்கை ரீட் பண்ணி காமிப்பாங்க, அதை நான் மெமரைஸ் பண்ணி எது எந்தெந்த வேர்டுன்னு கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ உனக்கு 3 வயசு தானே நம்ம பிரதர் கேட்கவும், எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குன்னு நம்ம சொல்றோம். ரோசல் ரொம்பவும் டேலண்டடா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். ரோசல் டேலண்ட்ங்கிறத அவங்க அப்பாக்கு எப்படி புரிய வைக்க நம்ம ஹீரோ யோசிக்கும் போது, போவ் ஆரோவை யூஸ் பண்ணாமையும் ஹண்ட் பண்ண முடியுங்கிறத அவங்களுக்கு காமிச்சா ரோசலுக்கும் கான்ஃபிடன்ட் வரும் அப்படின்னு சொல்லி ரீட் சொல்றான். ஒரு ட்ராப் செட் பண்றதை பத்தி நம்ம ஹீரோ போயிட்டு பேசுவோம். எனக்கும் அதை பத்தி நாலேஜ் இருக்கு அப்படின்னு ரோசல் சொல்றான். பட் அதெல்லாம் இம்பாசிபிள்னு அந்த பிரதர்ஸ் சொல்றாங்க. உன்னோட ஸ்ட்ரென்த்தே உன்னோட பிரெயின் தான், உங்க அப்பாக்கு நீ யாருங்கிறத ப்ரூவ் பண்ணி காமி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ரோசல் உன்னால முடிஞ்சதை ட்ரை பண்ண நம்ம பிரதர்ஸும் சப்போர்ட் பண்றாங்க. இப்போ அவங்க அப்பா வந்து பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. ஏன்னா நிறைய போர் அந்த இடத்துல மாட்டிட்டு இருக்கு. ரோசல் தான் அந்த ட்ராப்பை மேட் பண்ணா அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்றாங்க. பிரதர்ஸ் 2 பேரும் சோல்ஜர்ஸா போயிட்டா நீங்க தனியா ஹண்ட் பண்ணணும், உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் நான் இதை ரெடி பண்ணேன். எல்லோ கலர் தான் அட்ராக்ட் பண்ணும், ஸோ அதை தான் நான் கதவுக்கு பெயிண்ட் பண்ணியிருக்கேன்.
ஸோ அதுங்க உள்ள வந்து மாட்டிக்கிடும். And இந்த ட்ராப்ஸ்லாம் ஹியூமன்ஸ் யாரும் ஈஸியா போய் மாட்டிக்கிட மாட்டாங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, அவனை பாருங்க ஹெட்ஸையும் தொங்க விட்டுருக்கான் அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்லவும், அம்மா அண்ட் குட்டியா இருக்கிற போருக்கு அந்த ஸ்மெல் பிடிக்காது. அண்ட் குட்டி போர் இதுக்குள்ள மாட்டிக்கிட்டா எஸ்கேப் ஆகுற மாதிரி தான் நான் அந்த ட்ராப்பை ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதுங்களோட இனப்பெருக்கம் பாதிக்கப்படாது, ஈக்காலஜிக்கலாவும் எந்த பிரச்சனையும் வராது, இதுங்க வளர்ந்து சீக்கிரம் குட்டி போடும், நேச்சரும் பேலன்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரோசல் சொல்றான். இதெல்லாம் அவங்க அப்பா பார்க்கவும், பாத்தீங்களா ரோசல் அமேசிங், அவன் உண்மையிலேயே டேலண்ட்னு சொல்லவும், நாளைக்கு நீங்க 2 பேரும் வீட்ல இருந்து கிளம்புறீங்க, போகும்போது ரோசலியும் கூட்டிட்டு போங்க, லார்ட் ஆர்ஸ் என் பையனை நல்லா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிளம்புறாரு. அவரையும் என்ன கோவமா வீட்டை விட்டு வெளியே போக சொல்றாரு அப்படின்னு சொல்லி ரோசல் சோகமா போகவும், ஒரு நிமிஷம் நம்ம ஹீரோ கூப்பிடுறான். எப்படினாலும் நான் அவங்க கூட வரலான்னு முடிவு பண்ணிட்டேன், நான் வீட்டுக்கு போய் என்ன பண்றது நம்ம கேட்கவும், உங்க அப்பா இப்படி பண்ண கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும், நீ இப்போதைக்கு வீட்டுக்கு போ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் பிறந்த உடனே தான் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, என்னாலதான் அவங்க இறந்து போயிட்டாங்க, அதனாலதான் எங்க அப்பாவும் என்ன வெறுக்கிறாரு, அதனாலதான் இவன் எங்க அம்மா ஆனிவர்சரியில கூட நான் இப்படி ரூம்குள்ளேயே உட்காந்துருக்கேன் அப்படின்னு ரோசல் அழுதுட்டு இருக்கவும், எங்களை இத்தனை நாள் கஷ்டப்பட்டு வளர்த்ததுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு அந்த பசங்க சொல்லுவோம், உங்க அம்மாவுக்கு தான் நீங்க தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ரோசல் உண்மையிலேயே ஆசம் தானப்பா, அப்புறம் ஏன் அவன்கிட்ட அந்த மாதிரி பேசுனீங்க அப்படின்னு சொல்லி அந்த பிரதர்ஸ் கேட்கவும், என் பையன் ரொம்பவுமே ஒரு டேலண்டடான பர்சனா இருந்திருக்கான், பட் ஒரு அப்பாவா நான் அதை ரெக்கக்னைஸ் பண்ணல, அவனால என்ன பண்ண முடியாதோ அதுலயே ஃபோக்கஸ் பண்ணி நான் அவனை மட்டும் தட்டி இருக்கேன், ஒரு அப்பாவா நான் தோத்துட்டேன், அவன் ஷைன் ஆகிற இடத்துக்கு அவன் போகணும்னா அவன் என்ன வெறுத்தா மட்டும்தான் முடியும், அவன் அவங்க அம்மா மாதிரியே ரொம்ப கைண்டானவனா இருக்கான், அவன் என்ன வெறுத்தா மட்டும்தான் என்னை பத்தி யோசிக்காம அவன் அவங்க கூட வந்து ஜாயின் பண்ணுவான், அவனோட ஃபியூச்சர் நல்லா இருக்கணும்னா அவன் லார்ட் ஆர்ஸ் கூட போகணும், அதுக்கு அவன் என்ன வெறுத்தா மட்டும்தான் அது முடியும்னு சொல்லவும், ஸோ ரோசலுமே இதை புரிஞ்சுக்கிறான். இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோ வந்து இந்த 3 பிரதர்ஸையும் கூட்டிட்டு போக வந்திருக்கான். லார்ட் ஆர்ஸ் என் பசங்களை நல்லா பாத்துக்கோங்க அப்படின்னு அவங்க அப்பா வந்து வேலையை பார்க்க கிளம்புறாரு. நானும் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லி ரோசல் அவன் பேக் எடுத்துட்டு போறான். உங்க அப்பா கிட்ட நீ எதுவும் சொல்ல போறது இல்லையா நம்ம ஹீரோ கேட்கறான். ரோசல் தன்னை வெறுத்துட்டானோ அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க அப்பாவும் சோகமா போய் வேலையை பார்க்க போனான். அப்பா என்னானாலும் நான் உங்களை வெறுக்க மாட்டேன், ஹண்டிங் வராம இருந்திருக்கலாம், ஆனா லார்ட் ஆர்ஸ் கூட போய் நல்லா படிச்சு இந்த வில்லேஜ்க்கு யூஸ்ஃபுல்லா இருப்பேன், அப்போ உங்களுக்கும் நிறைய ட்ராப் நான் ரெடி பண்ணுவேன், நம்ம ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழ்ற அந்த நாள் கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்லி ரோசல் சொல்லவும், கண்டிப்பா நான் அதுவரை காத்திருப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவும் கண் கலங்குறாரு. லார்ட் ஆர்ஸ் எங்களுக்காக இதை பண்ணதுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த பிரதர்ஸ் சொல்றாங்க. ஈவன் அவன் ரெட்டைனர் ஆகலைனாலும் அவன் இந்த வில்லேஜோட ஒரு பீப்புள், அவங்களோட அக்கறை தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். லார்ட் ஆர்ஸ் இன்னில இருந்து நாங்க உங்களுக்கு சேவை செய்யறோம், எப்போ உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சரி எப்போ கிளம்பலாமா நம்ம ஹீரோ கேட்கறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன், அப்புறம் ஒரு மேஜிக் தெரிஞ்ச பர்சன், இப்போ ஒரு இன்டெலிஜென்ட்டான பர்சன். ஸோ எல்லா ஆளுங்களையும் நம்ம ஹீரோ இப்போ கலெக்ட் பண்ணிட்டான். பட் அவனோட ஓன் எபிலிட்டியவே நம்ம ஹீரோவெல்லாம் அவன் எபிலிட்டியை யூஸ் பண்ணி பார்க்க முடியாது. அது மட்டும் தெரிஞ்சிருந்தா இன்னும் வேற லெவல்ல சூப்பரா இருந்திருக்கும். நெக்ஸ்ட் எபிசோட் இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்கா போகும். மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.